கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானல் சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 3த்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா காய்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இது 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ காயெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது குழம்பெல்லாம் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வந்ததும் இப்போ புளி கரைசலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கிழிச்ச கருவாடு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருவாடும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான கருவாடு குழம்பு வந்து ரெடி. மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.